A pleasant morning to one and all present here. I am Dr. M. Praveena, Assistant Professor, Department of Computer Science, Dr. SNS Rajalakshmi College of Arts and Science, Coimbatore. I thank the management, principal and head of the Department of Computer Science of Dr. RV College of Arts and Science for providing me an opportunity to share my knowledge with you all. Thank you for the energetic introduction, sir. Thank you, ma'am. Happy morning to all students. Happy morning. Good morning, happy morning to all. நம்ம வந்து ரெண்டு பேரும் பேசினதா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? நான் மட்டும் பேசியதா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? Happy morning. Okay, let us go into the webinar. Our title is Aspects of Machine Learning. Have anybody know what is machine learning? யாருக்காவது தெரியுமா machine learning னா என்னன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஓகே, இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? Okay, in our session today we are going to see about introduction to machine learning, history of machine learning and how the machine learning will works, then the applications and life cycle of the machine learning and the different types of machine learning algorithms, right? Okay, what do you mean by machine learning? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹியூமன் லேர்னிங் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஹியூமன் நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறோக்கன்னா ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ் அ ஹியூமனாக நம்ம வந்து எப்படி நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம்? சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா சொல்லி தருவாங்க. தென் வித் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் எப்படி லேர்ன் பண்ணுறோம் சொல்லுங்கள் நீங்கள். நம்ம ஓன் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. வெரி குட். அப்புறம் அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க, டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, நம்மளா கற்றுப்போம். தென் வாட் எல்ஸ்? இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ வந்து ஒரு ஹியூமன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஹியூமன் அக்வயர்ஸ் நாலேஜ் த்ரூ their எக்ஸ்பீரியன்ஸ் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. இன்டைரக்டாக அப்படின்னா பை பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், எவ்ரி திங் எல்லாத்துலேருந்து நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? யார் நம்ம புதுசாக ஒருத்தர் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்டேருந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமன் லேர்னிங். ஓகே, இப்போ ஹியூமன் வந்து நம்ம இப்படியெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம். நமக்கு பிரெயின் இருக்குது, நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். மெஷின் எப்படி லேர்ன் பண்ணும்? யாருக்கா ஐடியா இருக்கா? மெஷின் எப்படிக்கான லேர்ன் பண்ணும்? ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்டர்னலாக ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லேர்ன் பண்ணும். ஓகே, தென் கோடிங்கே இல்லாமல் நம்ம எப்படி மெஷினை லேர்ன் பண்ண வைக்க முடியும்? த்ரூ த அல்காரிதம்ஸ். சரிங்களா? மெஷினை வந்து நம்ம லேர்ன் பண்ண வச்சுக்கலாம். த்ரூ த அல்காரிதம்ஸ் மூலிமா நம்ம ட்ரைனிங் கொடுத்து அதை வந்து நம்ம லேர்ன் பண்ண வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து தான் நம்ம வந்து மெஷினுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியும். ட்ரைனிங் கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கிறது தான் வந்து மெஷின் லேர்னிங். ஓகேவா? ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து நம்ம வந்து மெஷினுக்கு ட்ரைனிங், அதாவது த்ரூ அல்காரிதம்ஸ் நம்ம ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை லேர்ன் பண்ண வச்சு அதை வந்து நமக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து we call it as machine learning. So see the picture. Human வந்து is telling I can learn everything automatically from experience. Machine தான் கேட்குது can you learn? Machine சொல்லி பாருங்க yes I can also learn from past data with the help of machine learning. Okay, machine வந்து நம்ம லேர்ன் பண்ண வைக்க முடியும் with the help of past data. Past data ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டேட்டாஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் மெஷின் லேர்னிங்? ஓகேவா? ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னது? இட் இஸ் ஒன் ஆஃப் அ மெத்தட். ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் அ மெத்தட் யூஸ்டு ஃபார் டேட்டா அனாலிசிஸ். டேட்டா வந்து இருக்கக்கூடிய டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து மெஷின் லேர்னிங். தட் ஆட்டோமேட்ஸ் அனாலிட்டிக்கல் மாடல் பில்டிங். ஓகேவா? ஒரு மாடல் பில்ட் பண்ணி ஒரு மாடல் டெவலப் பண்ணி நம்ம வந்து அதை லேர்ன் பண்ண வைக்கிறது தான் வந்து we call it as machine learning.
It is a science of getting computers to act without being explicitly programmed. எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ணாமல் கம்ப்யூட்டரை வந்து லேர்ன் பண்ண வைக்கிறது தான் we call it as machine learning. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் அப்ளிகேஷன்ஸ், சரியா, ஒரு அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணி அதை வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு நம்ம மெஷினை லேர்ன் பண்ண வச்சு அதை வச்சு நமக்கு ஒரு குட் ப்ரெடிக்ஷன் தரதா வந்து we call it as machine learning. ரைட்டா? இப்போ மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற அந்த டேர்மை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்தர் சாம்வெல் in the year 1959. Okay, Arthur Samwell in the year 1959, he only introduced the term machine learning. So what is the need, what is the purpose, எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா for building the applications and for solving the complex problems. ஓகேவா? நிறைய அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒரு ஹியூமனால் சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து இந்த மெஷின் லேர்னிங்கை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மெஷின் லேர்னிங்? லெட் அஸ் see. ஓகே, மெஷின் லேர்னிங் enables a machine to automatically learn from data, improve the performance from experience and predict things without being explicitly programmed. ஓகேவா? ஸோ மெஷின் லேர்னிங் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இட் ஆட்டோமேட்டிக்கலி லேர்ன் ஃப்ரம் டேட்டா. என்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து சொல்யூஷன் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து we call it as data. சரியா? அந்த ஒரு பழைய ப்ரீவியஸ் டேட்டாஸ், அந்த டேட்டாஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவுக்கு வந்து எந்த ப்ராப்ளம்க்கு என்ன மாடல் கொடுத்தா என்ன சொல்யூஷன் வரும்னு சொல்லி ஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த இன்புட் கொடுத்தோன்னா இந்த ப்ராசஸ் பண்ணால் இந்த அவுட்புட் வருங்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு சொல்லுவோம். அந்த டேட்டாவுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்திங்க அப்படின்னா we call it as labeled data. ஓகேவா? labeled data or we can call it as training data. ஓகேவா? அதாவது ஏற்கனவே ஒரு டேட்டாவை எடுத்து இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் தான் வருங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். அப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா 40 and above எடுத்தாங்க அப்படின்னா மினிமம் பாஸ் இல்லையா? அது வந்து ஒரு டேட்டா. சரியா? அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை வச்சு ட்ரைனிங் தரணும் மெஷினுக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னா யூஸிங் த அல்காரிதம். ஓகேவா? யூஸிங் த அல்காரிதம். அப்போ தென் இட் இம்ப்ரூவ்ஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 40க்கு மேலே எடுத்தால் பாஸுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் அதுலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன கொடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நேம் மட்டும் நம்ம கொடுத்து ஒருத்தவங்க சர்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த நேமில் வந்து நிறைய கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தும் சம்டைம்ஸ் வந்து 2 பேர் 3 பேர் ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் ஒரே நேமில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா we can give the registered number. அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இது வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும். புரிஞ்சுதாங்களா? அப்போ வந்து நமக்கு அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கிடைக்குங்கிறது தான் வந்து மெஷின் லேர்னிங். அதாவது ஒரே பழைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்க ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு மாடல் பில்ட் பண்ணி அந்த மாடலுக்குள்ளே வந்து கரண்ட் இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் சொல்யூஷன் நம்ம ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து மெஷின் லேர்னிங். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா இல்லையா கண்ணா? கேன் ஐ ப்ரொசீட்? புரிஞ்சுதா இல்லையா சொல்லுங்கள். ஓகே, மெஷின் லேர்னிங் இஸ் செட் ஆஸ் சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, சப்செட் ஆஃப்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஏஐ படிச்சிருக்கீங்களா ஏற்கனவே? ஏஐ படிச்சிருக்கீங்களா? தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ் இல்லையா? ஒரு மெஷினை வந்து ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிறதா வந்து we call it as ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோபோட்டிக்ஸ் இல்லையா? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்ஃபீல்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெஷின் லேர்னிங். சரியா? ஸோ மெஷின் லேர்னிங் இஸ் செட் as a subset of artificial intelligence
that is mainly concerned with development of algorithm. ஓகேவா, இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய அல்காரிதம் வந்து டெவலப் பண்ணி அந்த அல்காரிதம் மூலியமாக மெஷினுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம வந்து டேட்டா வந்து டேட்டா வந்து லேர்ன் பண்ண வச்சு தென் வந்து அதை வந்து நம்ம அந்த லேர்ன் பண்ண டேட்டாவை வச்சு நம்ம நியூ இன்புட்ஸ் நியூ ப்ராப்ளம்ஸை வந்து கொடுப்போம். ஸோ தென் we can get the result. புரிஞ்சுதா? ஓகே, next let us see about the history of machine learning. Who is the father of computer? Can anybody tell? Who is the father of computer? Charles Babbage, isn't it? எப்போ கண்டுபிடிச்சாங்க அந்த டேர்ம் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? சார்லஸ் பேபேஜ் சொல்லிட்டு எப்போ சொன்னாங்க? எந்த இயர் சொன்னாங்க? யாராவது சொல்வீங்களா? In 1834, right? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் எப்போ வந்துச்சு? இன் 1940. அப்போ இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வந்தாச்சு. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, ஹியூமன் நியூரான்ஸ் வச்சு தான் வந்துட்டு அந்த டெவலப் பண்ணாங்க. ஹியூமன் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து எப்போ மாடல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1943. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1940லேருந்து 65-68 வரைக்கும் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த மிடில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் இருந்து தான் வந்து மெஷின் லேர்னிங் கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன் 1959 பை ஆர்தர் சாம்வெல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாம்வெல் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுக்காக இந்த மெஷின் லேர்னிங் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? இருக்காது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். நம்மளோட லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு இல்லையா, ஃபோனில் பார்த்திங்கன்னா நிறைய எக்கோஸ் வரும். இந்த எக்கோ வராமல் பண்ணுறதுக்கு அதுக்கு பண்ணுறதுக்காக தான் வந்து முதல்ல வந்து இந்த மெஷின் லேர்னிங்கில் வந்து கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க் வாஸ் அப்ளைடு டு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் டு ரிமூவ் த எக்கோஸ் ஓவர் ஃபோன் லைன் யூஸிங் த அடாப்டிவ் ஃபில்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய டெவலப்மெண்ட்லாம் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நவடேஸ் டீப் லேர்னிங் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். யூஸிங் டீப் லேர்னிங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ரிசர்ச்சஸ்லாம் போயிட்டுருக்கு. செல்ஃப் டிரைவிங் காருக்கு தென் நம்ம யூஸ் பண்ணுற அமேசான் அலெக்ஸா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங் இன் காம்பினேஷன் வித் டீப் லேர்னிங் ஒன்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா வெதர் ப்ரெடிக்ஷன், டிசீஸ் ப்ரெடிக்ஷன், தென் ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நவடேஸ் வந்து மெஷின் லேர்னிங் ஓட ரிசர்ச் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெஷின் லேர்னிங். Next let us see about how does machine learning work. மெஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம டெஃபினேஷனில் பார்த்தோம் இல்லையா, மெஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கும். அல்காரிதம்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ட்ரைனிங் பர்பஸ், தட் இஸ் லேர்னிங் பர்பஸ். மெஷினை வந்து லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்புட் கொடுக்குறோம். இன்புட் இஸ் த பாஸ்ட் டேட்டா, தட் இஸ் த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி வச்சுருக்க ஒரு டேட்டா தான் வந்து வி கால் இட் அஸ் பாஸ்ட் டேட்டான்னு சொல்கிறோம். ஓகேவா, இன்புட் வந்து பார்த்திங்கன்னா பழைய டேட்டா வந்து நம்ம இன்புட்டாக கொடுப்போம். கொடுத்து வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி வந்து மெஷினை லேர்ன் பண்ண வைப்போம். ஓகேவா, அந்த ப்ராசஸ் பேர் பார்த்திங்கன்னா வி கால் இட் அஸ் ட்ரைனிங். அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து வி கால் இட் அஸ் ட்ரைனிங் டேட்டா. புரிஞ்சுதா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் இதுலேயும் அப்படி தானே கொடுப்போம் இல்லையா. நார்மலாக ப்ரோக்ராமிங்னு என்ன இருக்கும்? இன்புட் கொடுப்போம், சம் ப்ராசஸிங் பெர்ஃபார்ம் ஆகும், அவுட்புட் வரும் இல்லையா. சிமிலர்லி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம். இன்புட் பார்த்திங்க அப்படின்னா த பாஸ்ட் டேட்டா, தட் இஸ் த ட்ரைனிங் டேட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணி ட்ரைனிங் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷினை வந்து லேர்ன் பண்ண வைப்போம். எப்படின்னா யூஸிங் த மெஷின் லேர்னிங் அல்காரிதம். இந்த டேட்டாவை வச்சு இந்த அல்காரிதம் வச்சு என்ன பண்ணுவோம்னா ஒரு மாடலை வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். ஓகே, we build some logical model பில்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூவாக நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமுக்கு நமக்கு சொல்யூஷன் தேவைப்படுதோ அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட ஒர்க்கிங். புரிஞ்சுதா? ஆர் யூ கிளியர்?
First we will give input என்ன கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டா, தட் இஸ் த லேபிள் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எங்கே நம்ம கொடுப்போம்னா மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கு. அல்காரிதம் என்ன பண்ணுன்னா மெஷினை வந்து லேர்ன் பண்ண வைக்கும், அந்த பாஸ்ட் டேட்டா வச்சு லேர்ன் பண்ண வைக்கும். லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பில்ட் சம் லாஜிக்கல் மாடல், ஒரு அப்ளிகேஷன் மாடல் வந்து டெவலப் பண்ணும். அந்த மாடலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூவாக கரண்ட் ஸ்டேட்டில் வந்து என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயினில் வந்து சம் இது கட்டி இருக்குது, அந்த கட்டியை வந்து கண்டுபிடிக்கணும். இல்லை தலைவலி வந்துட்டுருக்கு, எதனால தலைவலி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தலையில் வந்து ஒன்று பிளட் லீக்கேஜ் இருக்கலாம், இல்லை பிளட் பிளாக்கேஜ் இருக்கலாம், இல்லை வந்து சம் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம். அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்டிஷனும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த கண்டிஷனுக்கு இதுதான் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட ப்ராசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ நம்ம எதுக்காக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம எதுக்காக இந்த மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெஷின் லேர்னிங் வந்து யூசஸ் டேட்டா டு டிடெக்ட் வேரியஸ் பேட்டர்ன் இந்த கிவன் டேட்டா செட்ஸ். டேட்டாவை வச்சே வந்து நம்ம டேட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து இந்த மெஷின் லேர்னிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, மெஷின் லேர்னிங் யூசஸ் டேட்டா டு டிடெக்ட் வேரியஸ் patterns in a given data sets. Second one, it can learn from past data and improve the performance automatically. ஓகேவா? நம்ம வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமோ எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம்ஸு கொடுத்து அதை வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை மட்டும் கொடுக்குறோம், பழைய டேட்டாவை கொடுக்குறோம், அல்காரிதம் கொடுக்குறோம். இந்த அல்காரிதம் வச்சு ப்ரீவியஸ் டேட்டாவை அது லேர்ன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நம்மளோட ப்ராப்ளம் நம்ம கொடுக்கும்போது நமக்கான சொல்யூஷன் அது ஈஸியாக கொடுக்கும். புரிஞ்சுதா? அதான் வந்து செகண்ட் பாயிண்ட். இட் கேன் லேர்ன் ஃப்ரம் பாஸ்ட் டேட்டா அண்ட் இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இட் இஸ் எ டேட்டா ட்ரிவன் டெக்னாலஜி. டேட்டாவை வச்சு டேட்டாவை லேர்ன் பண்ண வைக்கிறது தான் வந்து இஸ் டெக்னாலஜி. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா ட்ரிவன் டெக்னாலஜி. தென் இட் இஸ் மச் சிமிலர் டு டேட்டா மைனிங். டேட்டா மைனிங்கில் படிச்சிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து உங்களோட சிலபஸில் இருக்கும். வாட் இஸ் டேட்டா மைனிங்? மைனிங் டேட்டா ஃப்ரம் லார்ஜ் டேட்டா பேஸ் ஆர் டேட்டா வேர்ஹவுஸ். சிமிலர்லி பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து வி டீல் வித் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. நம்ம எந்த அளவுக்கு இன்புட் டேட்டா நிறைய கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அக்யூரசி வந்து நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? நம்ம கொஞ்சம் இன்புட் கொடுத்தோன்னா அந்த வச்சு தான் சர்ச் பண்ணும்போது நமக்கு நிறையா டேட்டாஸ் வந்துட்டுருக்கும். நம்ம வந்து தரக்கூடிய இன்புட் நிறையா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக வந்து நமக்கு வேண்டிய டேட்டா கரெக்டாக நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்களா, சர்ச் இன்ஜின் இருக்குல்ல, இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் மெஷின் லேர்னிங் தான். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபோன் தான் வேணும்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக அந்தோட ஃபோன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிள் 9 தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் 9 இந்த காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் அது மட்டும்தான் வரும். அப்படி இல்லாமல் சும்மா ஆப்பிள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ என்னென்ன இருக்கோ எல்லாமே வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம மெஷினுக்கு வந்து கொடுக்கும்போது இன்புட் டேட்டா இருக்கு இல்லையா, பாஸ்ட் டேட்டா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா டேட்டாஸை வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அக்யூரேட்டாக நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் நம்ம வந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த டேட்டா வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்து நம்ம டேட்டான்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், அந்த அக்யூரஸியும் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து லெட் அஸ் see about the applications of machine learning. ஓகே, ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த மெஷின் லேர்னிங் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்த இமேஜ் ரெகக்னைசேஷன். ஓகே, இமேஜ் ரெகக்னைசேஷன் நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா இந்த வார்த்தை? கண்டிப்பாக இருக்கும். உங்கள் மொபைலில் நிறைய இப்போ நியூவாக வாங்கின மொபைல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கும் இல்லையா? உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கோ இல்லையா? லாக் வச்சுருப்பீங்க தானே? அங்கே வந்து இந்த இமேஜ் ரெகக்னைசேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இமேஜ் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட், பர்சன், பிளேஸ், அந்த மாதிரி எதை வேணாலும் நமக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வி ஆர் யூஸிங் இமேஜ் ரெகக்னைசேஷன். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் டிடெக்ஷன் அண்ட் டீப் ஃபேஸ் ப்ராஜெக்ட். சரியா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீச் ரெகக்னைசேஷன். ஸ்பீச் ரெகக்னைசேஷன் எக்ஸாம்பிள் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்லலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பேர் மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா? எல்லாருமே யூஸ் பண்ணீங்க இல்லையா? எல்லாருமே யூஸ் பண்ணீங்க தானே? கூகுளில் வாய்ஸ் சர்ச் இருக்கா?
கூகுளில் வாய்ஸ் சர்ச் உங்களுக்கு இருக்கா? அதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பீச் ரெகனைசேஷன். நம்ம பேசுகிறத வந்து மெஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்குது இல்லையா? தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பீச் ரெகனைசேஷன். இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசுகிற ஸ்பீச்சை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றி அதில் வந்து சர்ச் பண்ணி எடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து அமேசான் அலெக்ஸா, தென் ஷிரி, அந்த மாதிரி வந்து நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸ்பீச் ரெகனைசேஷனுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் ப்ரெடிக்ஷன். டிராஃபிக்னாவே நமக்கு தெரியும் என்னவா இருக்கும். டிராஃபிக்னால் நமக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ரூட் காமிக்கிறது. ரூட் என்ன காமிக்கும்? யார் நமக்கு ரூட் காமிப்பா? முதல்ல பார்த்திங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் நார்த் போல் சவுத் போலாக வச்சு போயிட்டு இருந்தோம். இப்போல்லாம் எப்படி போகிறோம்? யூஸிங் வெரி குட் சூப்பர். கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த கூகுள் மேப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டு ஷோ த கரெக்ட் பாத். ஓகே, டு ஷோ த கரெக்ட் பாத். வெரி குட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செக்கிங் த டிராஃபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிராஃபிக் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கா, இல்லை வந்து கிளியர்டாக இருக்கா, இல்லை வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெஷின் லேர்னிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். நம்மெல்லாம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். இப்போ வந்து அமேசானில் போயிட்டு இந்த பொருளெல்லாம் நம்ம வந்து வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் வந்து வி கால்ட் அஸ் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். இ-காமர்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நம்ம ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நம்ம ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் டிரைவிங் கார். இன்னும் நம்ம கண்ட்ரியில் வரல, பட் அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க தான் வந்துட்டு இந்த செல்ஃப் டிரைவிங் காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காரை வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஈஸிலி ஐடென்டிஃபை. எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கா, இல்லை பீப்புள்ஸ் ஏதாவது வராங்களா அப்படிங்கிறத வந்து அது சென்சார் மூலியமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக வந்து ரோட்டில் போகிறதுக்கு வந்து they have done. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் மெஷின் லேர்னிங். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இமெயில் ஸ்பேம் அண்ட் மால்வேர் ஃபில்ட்ரிங். நம்ம வந்து இமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் வருது இல்லையா? எதனால ஸ்பேம் வருது? நிறைய கம்பெனிக்காரங்கெல்லாம் வந்து ஆடுக்காக கொடுப்பாங்க. தென் வந்து ஏதாவது வைரஸில் வந்து நம்ம மெயிலில் கொடுக்கணும் அப்படின்னா தே வில் சென்ட் த்ரூ ஸ்பேம் இல்லையா? இப்போ அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் ஃபில்டர், ஹெட்டர் ஃபில்டர், அப்புறம் வந்து பேக்லிஸ்ட் ஃபில்டர், ரூல் பேஸ்ட் ஃபில்டர், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து நம்மளோட மெயில், நம்மளோட ஐடியை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். சரியா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணு பார்த்திங்கன்னா மல்டி லேயர் பெர்செப்ஷன், டெசிஷன் ட்ரீ, இந்த மாதிரி அல்காரிதம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த இமெயில் ஸ்பேமை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க மெஷின் லேர்னிங்கில். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வர்ச்சுவல் பர்சனல் அசிஸ்டண்ட். இதுக்கும் வந்து ரொம்ப இதான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் தான். சரியா? வர்ச்சுவல் பர்சனல் அசிஸ்டண்ட். நமக்கு வந்து என்ன வேணுங்கிறத நம்ம சொன்னோம்னா நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கும் இல்லையா? அலெக்ஸாவில் போயிட்டு அலெக்ஸா ஐ வாண்ட் திஸ் சாங் அப்படின்னா ப்ளே ஆகுமா? ஐ வாண்ட் திஸ் டாபிக் அப்படின்னா அந்த டாபிக் நமக்கு எடுத்து தருது இல்லையா? ஸோ இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் வர்ச்சுவல் பர்சனல் அசிஸ்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ஃப்ராட் டிடெக்ஷன். ஆன்லைனில் உங்களுக்கு தெரியும் நிறையா வந்து ஃப்ராடு வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா? அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வி கேன் யூஸ் த மெஷின் லேர்னிங். நிறையா ஃபேக் ஐடிஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேக் அக்கௌண்ட் இருக்கும், மணி வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா மணி எல்லாம் தெஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங்கில் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து அது வந்து நம்ம இப்போது வந்து அது கரெக்டாக ஃப்ராடாக இல்லை வந்து கரெக்டாக தான் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதான் வந்து ஆன்லைன் ஃப்ராட் டிடெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங். ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்டாக் ஒரு நாள் ரைஸ் ஆகும், மார்க்கெட்டில் வந்து ரைஸ் ஆகும், ஒரு நாள் வந்து கம்மியாகும், ஒரு நாள் ரைஸ் ஆகும், சம்டைம்ஸ் மீடியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கும். இதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு பிஃபோரே பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ரைஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டாக்கில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்போல்லாம் வந்து யாருமே நம்பவே இல்லை, இவ்வளோ ரேட்டுக்கு போகுதா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை,
அது என்ன கிராம் 2000 ரூபா 3000 ரூபா இருக்குது, அது எங்கே போய் எவ்வளோ ரைஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து 35 இருக்குது, 40 இருக்குது அப்படின்னு 40,000 இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ப்ரீவியஸாகவே ப்ரெடிக்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து அதுக்காகவே அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் டயக்னோசிஸ். மெடிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் ஃபீல்டில் வந்து யூஸ் ஆகுது. ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு, ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மெஷின் லேர்னிங் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பிரெயின் ரிகார்டிங்காக வந்து நிறையா இது பண்ணுறதுக்கு வந்து இந்த மெஷின் லேர்னிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரெயினில் வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கிறது வந்து ஆஸ் அ ஹியூமனாக வந்து வெரி டஃப் டாஸ்க்காக இருக்குது. ஸோ அங்கே வந்து நமக்கு ஈஸியாக வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பிரெயின் டியூமர்ஸு, பிரெயின் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன். இது நீங்கள் வந்து டிவிலையும் பார்த்துருப்பீங்க, உங்கள் மொபைல்லையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? தமிழில் வேணும்னு தமிழில் பார்த்துக்கலாம், இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்மளோட லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு வேணும்னா நம்ம தெலுங்கு பார்த்துக்கலாம் இல்லையா? அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன். நமக்கு என்ன லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ கூகுளே நீங்கள் போனீங்கன்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் ஹிந்தி இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஓகே, டவுட் இருக்கா கண்ணா இதில்? எனி டவுட்? ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் லெட் us see about the life cycle of machine learning. ஓகேவா? ஸோ நம்ம இதில் இவ்வளோ வேலை பண்ணலான்னு சொன்னோம். எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து நமக்கு வந்து we have to gather the information. ஓகேவா? ஸோ கேதரிங் த டேட்டா, என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து டேட்டாஸ் கேதர் பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸஸ். எங்கெல்லாம் இருந்து நமக்கு டேட்டா எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் இருந்து நம்ம டேட்டாவை எடுத்து வச்சுக்கணும், கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், அந்த டேட்டாஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். அதான் வந்து கேதரிங் டேட்டா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா ப்ரிப்ரேஷன். ஓகே, டேட்டா வந்து நம்ம கேதர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம 2 கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், செகண்ட் ஒன் இஸ் ப்ரீ ப்ராசஸிங். ஓகேவா? எக்ஸ்ப்ளோரேஷன் சொன்னால் என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா அதோட வாட் ஆர் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா அதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா வி கால் இட் அஸ் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். சரியா? டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொன்னால் டேட்டாவை வந்து நமக்கு புரிகிற ஃபார்மேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறதா வி கால் இட் அஸ் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஓகேவா? நமக்கு வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்டில் புரியுமோ அந்த மாதிரி ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் நம்ம வந்து அதை பார்த்த உடனே நமக்கு தெரியணும் இதுதான் இந்த பர்பஸ்க்கு இந்த இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிகிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறதா வந்து வி கால் இட் அஸ் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஸ்டெப் 3 பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ராங்க்லிங். ஓகே, டேட்டா ராங்க்லிங் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து டேட்டா வந்து க்ளீன் பண்ணுறது தான் மெயின் ப்ராசஸ். வந்து ப்ராசஸ் ஆஃப் க்ளீனிங் அண்ட் கன்வெர்ட்டிங் ரா டேட்டா இன்டு யூஸ்ஃபுல் ஃபார்மேட். நமக்கு வேணுங்கிற டேட்டாஸ் எடுத்து வச்சிட்டோமா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேட்டா வந்து எந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வேணுங்கிறத வந்து நம்ம மாற்றுறது தான். இங்கே வந்து வி வில் க்ளீன் ஆல் த டேட்டாஸ். க்ளீனிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து உங்கள் கிளாஸில் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னு வைங்களேன். நம்மக்கிட்ட வந்து டேட்டா நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபில் பண்ணியிருப்பீங்க. 50 பேர் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. எல்லாமே ஃபில் பண்ணியிருப்பீங்க ஃபார்ம், ஆனால் சப்மிட் பண்ணாமல் விட்டுருவீங்களா? நெக்ஸ்ட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா லாஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 2 டைம் 3 டைம் ஃபில் பண்ணிடுவார். அது பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அந்த மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூஸ், டூப்ளிகேட் டேட்டா, இன்வேலிட் டேட்டா நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வேணும்னு அனுப்பிச்சிருப்பேன். அங்கே வந்து ஒரு காமர்ஸ் பையனுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு லிங்க் அனுப்பிச்சு அவன் ஃபில் பண்ணியிருப்பான். அது வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிட் டேட்டா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி வந்து இந்த எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இந்த டேட்டா ராங்க்லிங்கில் பண்ணுவோம். அதுதான் வந்து க்ளீனிங் ஆஃப் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 4th ஸ்டெப் டேட்டா அனலைஸ். டேட்டா அனலைஸ்னால் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே அனலைசிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அனலைசிங் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா
கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன், கிளஸ்டரிங், அந்த மாதிரி வந்து வேரியஸ் அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? மாடல் பில்டிங் அப்படின்னா என்னது? நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி டேட்டாவை எடுத்து அதை அல்காரிதம்குள்ளே போட்டு நம்ம வந்து ஒரு மாடல் டெவலப் பண்ணோம் இல்லையா. இங்கே வந்து அனலைஸ் பண்ணி இங்கே ஒரு மாடல் டெவலப் பண்ணுறது தான் வந்து 4th ஸ்டேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாடல் வந்து பில்ட் பண்ணியாச்சு. அப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ட்ரைனிங் த மாடல். ஓகேவா? இது வந்து எதுக்காக அப்படின்னா என்ன ரூல்ஸு ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷின் சொல்கிறதா வந்து ட்ரைனிங் ஒரு மாடல் டு இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ட்ரைனிங் தரதான் வந்து வி கால் இட் அஸ் ட்ரைனிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெஸ்டிங். ஸோ இப்போ எல்லாம் முடிச்சாச்சு, மெஷினை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? புதுசாக நமக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த டேட்டாவை எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறதா வந்து டிப்ளாய்மெண்ட். ஓகேவா? தட் இஸ் த டிப்ளாய்மெண்ட் இஸ் த மாடல் இன் த ரியல் வேர்ல்ட் சிஸ்டம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கேதரிங் டேட்டா, செகண்ட் ஒன் இஸ் டேட்டா ப்ரிப்ரேஷன், தேர்ட் ஒன் டேட்டா wrangling, fourth one analyze data, fifth one training model, testing model and deployment. Okay va? Are you clear? Okay, right. Next பாத்தீங்க அப்படின்னா we are going to see about the difference between artificial intelligence and machine learning. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், டெஃபினிஷன் சொல்லுமா சொல்லிருக்கோம்ல, அதே தான், சேம் திங் only. Artificial intelligence is a broad field. சரிங்களா? Can anyone tell about AI? எக்ஸாம்பிள் ஏதாவது படமெல்லாம் பார்த்தீங்களா? என்ன படம் பார்த்தீங்க? என்ன படம்? ஏஐ யூஸ் பண்ணி ரோபோட்டிக்ஸ் வச்சு ஒரு படம் வந்துச்சுல, ஒரு படத்துக்கு 2 படம் வந்துச்சு இல்லையா? என்ன படம் அது? எந்திரன் பார்த்தீங்களா? யாருமே பார்க்கலையா? பார்த்தீங்களா இல்லையா கண்ணா? ஓகே, இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? அதாவது ஒரு மெஷின் வந்து ஹியூமன் மாதிரியே வந்து ஒர்க் பண்ணுறது தான் வந்து வி கால் இட் அஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ஃபீல்டு தான் வந்து வி கால் இட் அஸ் மெஷின் லேர்னிங். ஓகே, அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் எனேபிள்ஸ் எ மெஷின் டு சிமுலேட் ஹியூமன் பிஹேவியர். அதான் வந்து ஏஐ அப்படிங்கிறது. எம்எல் பார்த்திங்க அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா இட் அலோஸ் எ மெஷின் டு ஆட்டோமேட்டிக்கலி லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் டேட்டா வித்தவுட் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பிளிசிட்லி. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம்ஸும் இல்லாமல் அது மெஷின் வந்து லேர்ன் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் தரதா வந்து மெஷின் லேர்னிங். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏஐயில் இது வந்து ரொம்ப டு மேக் எ ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் லைக் ஹியூமன் மாதிரியே ஒரு சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து டு சால்வ் த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங்லேயும் வந்து வி யூஸ் டு சால்வ் த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால் மெஷினை வந்து லேர்ன் பண்ண வச்சு மெஷினை வந்து ஒரு குட் அக்யூரேட் டேட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து மெஷின் லேர்னிங். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, டேட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இன்புட் வந்து நம்ம டேட்டா தரணும். அந்த டேட்டா அப்படின்னா என்ன, டேட்டா செட்னா என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிசர்ச்னு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேட்டானா வி நோ எ திங் ஆர் ஆப்ஜெக்ட், ஒரு பர்சன், ஒரு பிளேஸ், எதுவாக இருந்தாலும் வி கால் இட் அஸ் அ டேட்டா, இஸ்ன்ட் இட்? ஸோ வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சு பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபர்மேஷன். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பென் எடுத்துருக்கோம் அப்படின்னா பென்னுங்கிறது டேட்டா. ஓகே, பென் இஸ் யூஸ்டு ஃபார் ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா? அந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து ஒட்டுக்கா வச்சுக்கிறது தான் வி கால் இட் அஸ் டேட்டா செட். ஓகே, எ டேட்டா செட் இஸ் அ collection of data, okay, in which data is arranged in some order. ஏதோ ஒரு ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் we call it as data set. நம்ம இன்புட் டேட்டா செட் கொடுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா,
ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அந்த டேட்டா வந்து நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சோர்ஸ்லேருந்து நம்ம டேட்டா எடுப்போம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஃபைண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பழைய ஃபைண்டிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தானே நம்ம புதுசாக பண்ண முடியும். நம்ம திடீர்னு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புதுசாக நம்ம இது இப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியும்ல. அப்போ அதுக்கு நமக்கு என்ன வேணும்? பழைய டேட்டாஸ் எல்லாம் வேணும் இல்லையா? இந்த பழைய டேட்டாஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சோர்ஸில். ஓகேவா? அந்த டேட்டா சோர்ஸுக்கு டேட்டாஸை வந்து வி கால் இட் அஸ் டேட்டா செட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டேட்டா செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இன் விச் டேட்டா இஸ் அரேஞ்ச்ட் இன் சம் பர்டிகுலர் ஆர்டர். ஏதோ ஒரு ஆர்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ a data set contain any data from series of arrays to a database table. இப்போ எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கிராஃப் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை அரே ஃபார்மேட்டில் எப்படி வேணாலும் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நவ் யூ சி ஹியர் டேபிள் வந்து நான் காமிச்சிருக்கேன். டேட்டா செட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து டேபிள். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீல்டு இருக்குது. கண்ட்ரி, ஏஜ், சேலரி அண்ட் பர்ச்சேஸ்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து 4 ரோஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எந்த ஏஜ் பர்சன் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, அவங்க வந்து ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களா இல்லையா, எஸ்னா பர்ச்சேஸ், நோனா நாட் பர்ச்சேஸ்ட். சரியா? இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எ டேட்டா செட். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் டேட்டா செட்னு சொன்னோம். டேட்டா இப்போ என்ன தெரியும்? டேட்டா செட்னா புரிஞ்சது இல்லை, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். ஓகே, இன் பர்டிகுலர் ஆர்டரில் வந்து வச்சுருக்கிறதா வந்து வி கால் அஸ் டேட்டா செட். இப்போ டேட்டா செட்டில் பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகே, எந்த மாதிரிலாம் டேட்டா வந்து டேட்டா செட்டில் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நியூமரிக்கல் டேட்டா. நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னு சொன்னால் பேர்லேயே இருக்கு இல்லையா, நியூமரிக்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்பர்ஸ் இருக்கிறதா வி கால் இட் அஸ் நியூமரிக்கல் டேட்டா. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹவுஸோட ப்ரைஸ் என்ன, இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, டெம்பரேச்சர் என்ன, எல்லாமே வந்து நம்பர்ஸில் வரதா வந்து வி கால் இட் அஸ் நியூமரிக்கல் டேட்டா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேட்டகாரிக்கல் டேட்டா. கேட்டகாரிக்கல் டேட்டா அப்படின்னு சொன்னால் இருக்குது இல்லை, எஸ் நோ, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் டேட்டாஸில் பார்த்தோம் இல்லையா. பர்ச்சேஸ்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எஸ், பர்ச்சேஸ் பண்ணலைன்னா நோ. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கு இல்லையா, சேலரி, ஏஜில் பார்த்திங்க அப்படின்னா நியூமரிக்கல் டேட்டா. ஓகேவா? இப்போ வந்து பர்ச்சேஸ்டு எஸ் நோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேட்டகாரிக்கல் டேட்டா. இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆர்டினல் டேட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணானான்னு சொல்லி கேட்டால் பர்ச்சேஸ் பண்ணலை ஆனால் பண்ணுவான். இப்போ வந்து இந்த இது வந்து இருக்கா அப்படின்னா இருக்குது, 1 to 10, 15 to 20, அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா நம்ம சொல்கிறோம் இல்லையா, மெஷர்மெண்ட் பண்ணி, அதுதான் வந்து வி கால் இட் அஸ் ஆர்டினல் டேட்டா. ஓகே, தீஸ் டேட்டா ஆர் சிமிலர் டு categorical data but can be measured on basis of comparison. நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதா வந்து we call it as ordinal data. இது வந்து டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை பற்றி நம்ம சொல்கிறோம். அதோட டைப்ஸ் தான் வந்து நம்ம இது சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? நியூமரிக்கல் டேட்டா, கேட்டகாரிக்கல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா. டேட்டானா என்னது? எ திங் ஆர் ஆப்ஜெக்ட். டேட்டா செட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ஆர் பர்டிகுலர் டேட்டா இஸ் கால்ட் அஸ் டேட்டா செட். அதில் அந்த டேட்டா பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போன்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல், கேட்டகாரிக்கல் அண்ட் ஆர்டினல். ஆர் யூ கிளியர்? நெக்ஸ்ட் தான் மெஷின் லேர்னிங்குள்ளே போக போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா டேட்டா செட்டை வந்து மெஷின் லேர்னிங் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுதான். ஓகேவா? இப்போ வந்து ஒரிஜினல் டேட்டா செட் இருக்குது, நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் டேபிள் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது நமக்கு ஈஸியாக புரியும். சரியா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து டேட்டா செட் பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது மெஷின் லேர்னிங்கில். ஒன்று வந்து ட்ரைனிங் செட், நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டெஸ்ட் டேட்டா. சரியா? ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷினுக்கு வந்து லேர்ன் பண்ண வைக்கணும் இல்லையா, த்ரூ த அல்காரிதம்ஸ். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மெஷினை வந்து த்ரூ அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ண வைக்கிறோம். சரியா? அப்போ நம்ம தரக்கூடிய டேட்டா பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரைனிங் டேட்டா. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். மெஷினை வந்து அல்காரிதம் மூலியமாக ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு லேர்ன் பண்ண வைக்கிறோம். அதுதான் வந்து ட்ரைனிங் பீரியட், ட்ரைனிங் செட்னு சொல்லுவோம். அந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா மெஷினை வந்து லேர்ன் பண்ண வச்சுட்டு ஒரு மாடலை பில்ட் பண்ணும். ஓகேவா? இந்த மாடல் இஸ் கால்ட் அஸ் ப்ரிடிக்டிவ் மாடல்.
ஓகேவா. தட் மாடல் இஸ் கால்ட் as ப்ரிடிக்டிவ் மாடல். இந்த மாடல் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் டேட்டாங்கிறது வந்து நம்ம எந்த டேட்டாவை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், இல்லை எந்த ப்ராப்ளம்க்கு வி நீட் டு ஃபைண்ட் த சொல்யூஷன், அதுதான் வந்து டெஸ்ட் டேட்டா. அந்த டேட்டாவை வந்து அந்த மாடலுக்குள்ளே போடும்போது நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும், அவுட்புட் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸும் அதுதான். புரிஞ்சுதா? ட்ரைனிங் டேட்டா இருக்கும், டெஸ்ட் டேட்டா இருக்கும். ட்ரைனிங் டேட்டாவை வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம்குள்ளே நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அது வந்து ஒரு மாடல் பில்ட் பண்ணும். அந்த மாடலுக்குள்ளே நம்ம எந்த டேட்டாவை டெஸ்ட் பண்ணணுமோ அந்த டேட்டாவை எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸ் அக்யூரசி வந்து பெஸ்ட்டாக கொடுக்கும். அதுதான் வந்து வி கால் இட் அஸ் மெஷின் லேர்னிங். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா செட் சொல்லணுமே அதெல்லாம் வந்து எங்கே போய் எடுக்கிறது மேம் நீங்கள் கேட்பீங்க இல்லையா. அதுதான் வந்து இங்கே டேட்டா செட்டோட சோர்ஸஸ் நம்ம எங்கே போய் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ரிசர்ச்க்குன்னு போகும்போது உங்களுக்கு வந்து இதை பற்றி டீப்பாக நாலேஜ் வேணும். இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் வந்து டேட்டா செட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ கொஞ்சம் மட்டும் நான் இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன். காகல் டேட்டா செட், யூசிஐ மெஷின் லேர்னிங் ரெபாசிட்ரி. இங்கே இது பார்த்திங்க அப்படின்னா யூசிஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா இர்வின். ஓகே, இர்வினில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் வந்து இந்த இதில் வந்து ரெபாசிட்டரியில் இருக்கும். அந்த டேட்டாவை எடுத்து நம்ம வந்து டேட்டா அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா செட் வயா AWS. வாட் இஸ் AWS? அமேசான் வெப் சர்வீஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் டேட்டா செட் சர்ச் என்ஜின். கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா கூகுள் டேட்டா செட் சர்ச் என்ஜின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் நிறைய டேட்டா செட்ஸ் இருக்குது, தட் இஸ் மைக்ரோசாஃப்ட் டேட்டா செட்ஸ். நெக்ஸ்ட் நிறைய இந்த மாதிரி நிறைய டேட்டா செட்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து ரிசர்ச்க்குன்னு போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆசம் பப்ளிக் டேட்டா செட் கலெக்ஷன், கவர்மெண்ட் டேட்டா செட், ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா டேட்டா செட்ஸ் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் விஷன் டேட்டா செட், அப்புறம் சிக்கிட் லேர்ன் டேட்டா செட். இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா செட்ஸ் வந்து இட்ஸ் அவைலபிள். ஓகேவா. இதெல்லாம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ரிசர்ச்னு போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Next, let us see about different types of machine learning techniques. Okay, there is classification of machine learning. There are major பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 different types of machine learning available இருக்குது. ஒன்று வந்து supervised learning, second one is unsupervised learning, and finally third one is reinforcement learning. Okay, so let's see about what is supervised learning. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே பேரில் சொல்கிற மாதிரியே வந்து இங்கே ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சூப்பர்வைஸ்ட் அப்படின்னா ஒரு சூப்பர்வைசர் இருக்காங்க, உங்கள் கிளாஸ்க்கு வந்து ஒரு டியூட்டர் இருக்காங்க இல்லையா. உங்கள் டியூட்டர் வந்து உங்களை வந்து படிக்க வச்சு உங்களுக்கு வந்து கிளாஸில் டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாமுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா. அப்போ வந்து உங்கள் மேமுக்கு வந்து தெரியும் இந்த பையன் வந்து இந்த ரேஞ்சில் மார்க் வாங்குவான், இந்த பொண்ணு இந்த ரேஞ்சில் மார்க் வாங்குவான்னு தெரியும் இல்லை. அதே தான் வந்து கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொன்னால் it is a type of machine learning method in which we provide sample label data. sample label data ன்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா சொன்னேன் இல்லையா, அதே தான் சரியா. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னா ப்ரீவியஸ் டேட்டா. ஓகே, டு த மெஷின் லேர்னிங் சிஸ்டம் in order to train it and predict the output. நம்ம வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை கொடுத்து அந்த அல்காரிதமை வந்து ட்ரெயின் அப் பண்ணி அதுக்கு அவுட்புட் கெட் பண்ணுறதா வந்து வி கால் இட் அஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இந்த லேபிள் டேட்டா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இன்புட் தர டேட்டா தான். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரைனிங் டேட்டா. இப்போ ட்ரைனிங் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ரைனிங் டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரைனிங் டேட்டாங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி தான் சரிங்களா. திஸ் சூப்பர்வைசர் வில் டீச்சர்ஸ் த மெஷின் டு ப்ரெடிக்ட் த அவுட்புட் கரெக்ட்லி. எதுக்காக வந்து இந்த ட்ரைனிங் டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து நம்ம சொன்னாலே அதே தான். ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி ட்ரெயின் அப் பண்ணி எண்ட் செமஸ்டர் எக்ஸாமுக்கு அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி ட்ரைனிங் டேட்டாவை கொடுத்து, ட்ரைனிங் டேட்டானா ஏற்கனவே லேபிள் டேட்டா, அந்த டேட்டாவுக்கு வந்து நம்ம லேபிள் பண்ணியிருப்போம். அந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பழங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஒரு கூட நிறைய பழங்கள் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்க்கும் என்ன நேம் இருக்குன்னு நமக்கு தெரியும் சரியா. அந்த நேமை வந்து நம்ம வந்து அந்த அல்காரிதம் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதில் வந்து 9 to 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றிலையும் வந்து 10 இருக்குது அப்படிங்கிறத
நம்ம வந்து மெஷினுக்கு வந்து நம்ம கொடுத்துட்றோம், இன்புட்டாக கொடுத்துட்றோம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி நம்ம இது கொடுத்து நம்ம ஒரு மாடல் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து ஒரு கூடையில் வச்சு அதை வந்து ஒரு இன்புட்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு அல்காரிதம்க்கு. அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அது மெஷினை லேர்ன் பண்ண வச்சு இந்த ரெட் கலரில் இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஆப்பிள், எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அது லெமன், ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா இது வந்து ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி அது ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வந்து ப்ரெடிக்டிவ் மாடல். சரியா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2 ஃப்ரூட் தர்றோம், ஒரு ஆப்பிளும் ஒரு மாதுளம்பழம் தர்றோம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொடுக்கும்போது அது வந்து என்ன பண்ணும், ரெட் கலரில் இந்த ஷேப்பில் இருந்தால் வந்து இது ஆப்பிள், இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் மாதுளம்பழம் அப்படின்னு சொல்லி அதை ஃபைனலைஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறது தான் வி கால் இட் அஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகேவா? அதான் வந்து வி கால் இட் அஸ் லேபிள் டேட்டா கொடுத்து மெஷினை வந்து லேர்ன் பண்ண வச்சு நம்ம வந்து ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ அதே எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ண வைக்கிற மாதிரி இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட், எங்கே வந்து ரிஸ்க் இருக்கோ அதை அசஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இமேஜ் கிளாசிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா வந்து பெட் அனிமல்ஸ் இருக்குது, அதில் வந்து இந்த பெட் அனிமல் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ராட் டிடெக்ஷன், எங்கெல்லாம் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆன்லைன் இதில் நிறைய ப்ராப்ளம் வருது இல்லை, அந்த ஃப்ராட் டிடெக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்பேம் ஃபில்ட்ரிங், இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா we can use this supervised learning. இதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். பாருங்கள், இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேபிள் டேட்டா. இப்போ இங்கே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த லேபிள் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 ஹெக்ஸாகன், தென் 3 ஸ்கொயர், 3 ட்ரையாங்கிள். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 இன்புட் டேட்டாஸ் கொடுக்குறோம். அந்த டேட்டாஸ் ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம லேபிள் பண்ணியாச்சு. 3 சைட்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள், 4 சைடு இருந்துச்சுன்னா ஸ்கொயர், 6 சைடு இருந்துச்சுன்னா ஹெக்ஸாகன் சொல்லி நம்ம ஆல்ரெடி லேபிள் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இன்புட் டேட்டா என்னென்னு நம்ம கொடுத்தாச்சு, அதுக்கான லேபிள்ஸ் என்னென்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து லேர்ன் பண்ண வைக்கிறோம். அதான் வந்து மாடல் ட்ரைனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் டெஸ்ட்டை கொடுத்தோம்னா நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து நமக்கு ஆன்சர் கொடுத்துரும். அதுதான் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இப்படி தான் வந்து நம்ம மெஷினை லேர்ன் பண்ண வைக்கிறது. ஓகேவா? இதை வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து லேபிள் டேட்டா கொடுக்குறோம். இந்த டேட்டா வந்து இதுதான் சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு அல்காரிதம் கொடுத்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். அதுதான் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெக்ரெஷன், செகண்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன். ரெக்ரெஷன் சொன்னால் regression is used if there is relationship between input variable and output variable. ஓகேவா? இப்போ நம்ம வந்து தர இன்புட்டுக்கோ அவுட்புட்டுக்கோ வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்குன்னு சொன்னால் தென் we call it as regression. இதுக்கு டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இட்ஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் ப்ரெடிக்டிங் த கண்டினியூஸ் வேரியபிள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது. ஓகேவா? மார்னிங் வந்து என்ன வெதர் இருக்கோ, ஆஃப்டர்நூன் என்ன வெதர் இருக்கோ, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் டே இந்த பர்டிகுலர் மந்தில் இந்த பர்டிகுலர் டே என்ன மாதிரி வெதர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா? சொல்கிறாங்களே இன்றைக்கி மழை வரக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் திஸ் ரெக்ரெஷன் அல்காரிதம் ஒன்லி. தென் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது, லோ ஆகுது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தே யூஸ் ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ். ஸோ ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன் ட்ரீஸ், நான் லீனியர் ரெக்ரெஷன், பேஷியன், இந்த மாதிரி நிறையா வந்து ரெக்ரெஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து 5 டைப்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல, அதான் வந்து கிளாசிஃபிகேஷன். கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு என்னது? கிளாஸிஃபை பண்ணி இருக்குது இல்லை ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுறதா வந்து கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் ஆர் யூஸ்ட் when the output variable is categorical. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? கேட்டகாரிக்கல்னால் என்னது? எஸ் நோ, இருக்குது இல்லை, ட்ரூ ஃபால்ஸ், 1 0 அந்த மாதிரி சொல்கிறதா வந்து கிளாஸிஃபிகேஷன். ஸோ கிளாஸிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் ஆர் யூஸ்ட் when the output variable is categorical. Okay, which means 2 classes இருக்குது இல்லை, மேல் ஃபீமேல், எஸ் நோ, ட்ரூ ஃபால்ஸ், அதான் வந்து we call it as classification. இதுக்கான எக்ஸாம்பிள் அல்காரிதம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேம் ஃபில்ட்ரிங்,
random forest, decision trees, logistic regression, SVM இதெல்லாம் பார்த்தீங்கன்னா some of the example for classification. Next பார்த்தீங்க அப்படின்னா next type of machine learning, that is unsupervised learning. ஓகேவா, unsupervised அப்படின்னா என்னது? இங்கே பார்த்தீங்கன்னா நேம்லேயே இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ், அப்போ சூப்பர்வைசர் இருக்காங்க. இங்கே வந்து அன்சூப்பர்வைஸ்ட், இங்கே வந்து கிளாஸ் டீச்சர்லாம் கிடையாது. நம்மளாக செல்ஃபாக ஒரு புக் எடுத்து ஒரு படித்து நம்ம லேர்ன் பண்ணி ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். புரிஞ்சுதா? இப்போ வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன? இல்லையா? நீங்களாக வந்து ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க, நீங்களாக லேர்ன் பண்ணுவீங்க, அங்கே அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, முடிப்பீங்க, அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு write the exam and getting passed. அதான் வந்து unsupervised learning. இங்கே எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா unsupervised learning is a type of machine learning. Okay, இதுவும் வந்து one type of machine learning in which models are trained using unlabeled data sets. அங்கே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே வந்து நம்ம வந்து ஆப்பிள் இருக்குன்னா ரெட் கலரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்பிள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுன்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 3 சைடு இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள், 4 சைடு இருந்தால் ஸ்கொயர், அந்த மாதிரி வந்து நம்ம லேபிள் பண்ணி தான் இன்புட் நம்ம சென்ட் பண்ணோம் இல்லையா? பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வெறும் அன்லேபிள் டேட்டா, சும்மா மொட்டையோ டேட்டாவை நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அப்போ வந்து மெஷின் வந்து என்ன பண்ணும், அது தானாக வந்து அந்த மெஷின் அந்த அல்காரிதம் இருக்கு இல்லையா, அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த டேட்டா என்னவா இருக்குன்னு அது ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது வச்சு தான் ஒரு மாடல் டெவலப் பண்ணும். ஓகேவா? இதுதான் நம்ம சொல்லி கொடுத்து பண்ணுறது தான் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். ஏதோ ஒரு டேட்டாவை நம்ம கொடுத்துருவோம், அது என்னன்னு சொல்லி அந்த அல்காரிதம் வச்சு அதை லேர்ன் பண்ணிக்கணும், அதை ட்ரைனிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் அன்சூப்பர்வைஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் சொல்லிக் கொடுத்து பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுக்காம பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அக்யூரசி லெவல் பார்த்திங்க அப்படின்னா கம்பேர்டு டு சூப்பர்வைஸ்ட் வந்து அன்சூப்பர்வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? தட் இஸ் given here. You see, the models are trained using unlabeled data set and are allowed to act on the data without any supervision. இப்போ மெயின் கோல் என்ன பார்த்திங்க அப்படின்னா டு ஃபைண்ட் த அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் குரூப் த டேட்டா அக்கார்டிங் டு சிமிலாரிட்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து குரூப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரெப்ரசன்ட் த டேட்டா செட் இன் கம்ப்ரெஸ்ட் ஃபார்மேட். சாரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா we need to represent that particular data in compressed ஃபார்மேட்டில் வந்து வைக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஃபைண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா, நெக்ஸ்ட் குரூப்பிங் ஆஃப் டேட்டா, தேர்ட் ஒன் ரெப்ரசன்டிங் டேட்டா இன் கம்ப்ரெஸ்ட் ஃபார்மேட். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் we will give the இங்கே பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு நிறைய இமேஜ் கொடுத்துருக்கு பாருங்கள், 2 dogs and 2 cats கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இதான் டாக் இதான் கேட்லாம் நம்ம சொல்ல கிடையாது, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரா டேட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, தீஸ் டேட்டாஸ் ஆர் கால்ட் அஸ் அன்லேபிள் டேட்டா. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்டர்பிரேட் பண்ணணும். எது வந்து எப்படி நம்ம பண்ணுவோம், எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே வந்து 2 கண் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரவுண்ட் ஃபேஸ் இருக்கா இல்லை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து டேட்டாவை வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து அதை குரூப்பிங் பண்ணணும். ஓகேவா? குரூப்பிங் பண்ணது தான் வந்து மிடில் காமிச்சிருக்கு இல்லையா, அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம குரூப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து we can give the output. இதெல்லாம் வந்து டாக், இதெல்லாம் கேட்டுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகேவா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளஸ்டரிங் அண்ட் அசோசியேஷன். கிளஸ்டரிங் சொன்னால் கிளஸ்டர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது குரூப்பிங் ஆஃப் சிமிலர் ஐட்டம்ஸ் டுகெதர், தட் இஸ் கால்ட் அஸ் கிளஸ்டரிங். ஓகேவா? அசோசியேஷன் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிற விஷயத்த வந்து ஒட்டுக்காக வந்து நடக்கிறதா வந்து we call it association. ஓகேவா? ஸோ let us see what is clustering. Clustering is a method of grouping the object into cluster. Clusterனா group. சரியா? அதாவது ஒரே மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒரு குரூப், அதே மாதிரி இன்னொரு மாதிரி இருக்கிறதுல இன்னொரு குரூப்பு, அந்த மாதிரி வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக குரூப்பிங் பண்ணுறத we call it as clustering. Okay, it is a method of grouping the object into clusters such that object with most similarities remains into a group and has less or no similarities with the objects of another groups. ஓகேவா? ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப்பில் போட்டுருவோம்.
இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒரு குரூப்பாக நம்ம ஃபார்ம் பண்ணுறதா வந்து வி கால் இட் அஸ் கிளஸ்டரிங். கிளஸ்டரிங் அனாலிசிஸ் ஃபைன்ஸ் காமனாலிட்டிஸ், அதாவது காமன் திங்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டா ஆப்ஜெக்டை மட்டும் குரூப் பண்ணுறது தான் வந்து கிளஸ்டர் அனாலிசிஸ். ஸோ கிளஸ்டர் அனாலிசிஸ் ஃபைன்ஸ் commonalities between the data objects and categorize them as per the presence and absence of those commonalities. காமனாக ஒரே மாதிரி இருக்கிறது சரி, அதுதான் வந்து காமனாலிட்டிஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேஷன். அசோசியேஷன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ரூல். ஓகே, அசோசியேஷன் இஸ் அ ரூல் அண்ட் இட் இஸ் அன் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மெத்தட். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா which is used to find the relationship between the variables in large database. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு மாலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஷாப்பும் இருக்கும். ஓகேவா, அதில் வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம போய் வாங்கிக்கலாம் இல்லையா. அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறோம். ஒரு மளிகை கடைக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து காஃபி வைக்கணும்னு சொன்னோம். காஃபிக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன வாங்குவோம்? காஃபி பவுடர் வாங்குவோம், சர்க்கரை வாங்குவோம், பால் வாங்குவோம் இல்லையா. தட் இஸ் அசோசியேஷன். அப்போ வந்து நமக்கு என்ன வேணுமோ பர்டிகுலர் திங் நமக்கு வேணும்னு சொன்னால் அதுக்கான திங்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா நம்ம லிங்க் பண்ணுறதா வி கால் இட் அஸ் அசோசியேஷன். ஓகேவா, அப்போ அசோசியேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டிட்டர்மைன்ஸ் த செட் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் அக்கர்ஸ் டுகெதர் இன் த டேட்டா செட். ஓகே, அதாவது அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஒட்டுக்கா வந்து கெட் பண்ணுறது தான் வந்து வி கால் இட் அஸ் அசோசியேஷன். ஓகே, செட் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் அக்கர்ஸ் டுகெதர் இன் த டேட்டா செட்ஸ். ஸோ அசோசியேஷன் ரூல் மேக்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மோர் எஃபெக்டிவ். மெயினாக இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் வந்து இந்த அசோசியேஷன் ரூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ சி பீப்புள் பையிங் சம் ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரெட்டு கூட ஜாம் வாங்குவாங்க, இல்லை பட்டர் வாங்குவாங்க இல்லையா. அந்த தான் வந்து அசோசியேஷன் ரூல். ஸோ த டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் அசோசியேஷன் ரூல் இஸ் மார்க்கெட் பேஸ்கெட் அனாலிசிஸ். ஓகே, மார்க்கெட் பேஸ்கெட் அனாலிசிஸ் இப்போ நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான். ப்ரெட்டு வாங்குறவங்க கண்டிப்பாக இதை பட்டர் வாங்குவாங்க, இல்லை ஜாம் வாங்குவாங்க, இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு சிமிலராக. இப்போ வந்து ஒரு காஃபி தூள் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரை வாங்குவாங்க, பால் வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு லிங்க் பண்ணி வரதா வந்து வி கால் இட் அஸ் அசோசியேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் let us see the difference between supervised learning and unsupervised learning. நம்ம சொன்னோம் இல்லையா, சூப்பர்வைஸ்ட் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணி அவங்க வந்து எண்ட் செமஸ்டருக்கு அனுப்புறது தான் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இங்கே வந்து எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் செல்ஃபாக லேர்ன் பண்ணி செல்ஃபாக வந்து எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது தான் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஏன் அங்கே வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் வந்து டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தரக்கூடிய இன்புட் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா லேபிள் டேட்டா. அதாவது அந்த டேட்டாவில் வந்து இந்த விஷயம் இதுதான் சொல்லி நம்ம வந்து இன்புட் வந்து கிளியராக கொடுத்துருவோம். அப்போ அல்காரிதம் வந்து அதை அனலைஸ் பண்ணி ஒரு மாடல் டெவலப் பண்ணும். அதான் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவை எடுத்து என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதை இன்டர்பிரிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை குரூப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அனலைசிஸ் பண்ண முடியும் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில். ஓகேவா, தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். நெக்ஸ்ட் let us see about reinforcement learning. ஓகேவா, ஸோ reinforcement learning அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு சம்மந்தமே இருக்காமல் மாதிரி இருக்கும். இங்கே வந்து இது அதாவது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம் அவார்டு. ஓகேவா, அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு. அதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது. இங்கே வந்து டீச்சர் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் இல்லை. எக்ஸாமில் வந்து நீ பாஸ் ஆகிட்ட 90க்கு above வாங்கிட்டே அப்படின்னா உனக்கு அவார்டு, 90க்கு below வாங்கிட்டீங்கன்னா உனக்கு பனிஷ்மெண்ட். அதுதான் வந்து இங்கே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது. இட் இஸ் அ டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் மெத்தட் வேர் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஓகேவா, இட் இன்டராக்ட் வித் த என்விரான்மெண்ட் அண்ட் லேர்ன்ஸ் டு ஆக்ட் வித்தின் தட். ஓகேவா, ஒரு கம்ப்யூட்டரை வந்து என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி வந்து லேர்ன் பண்ண வைக்கிறது தான் வந்து வி கால் இட் அஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேவா, இட் இஸ் அ ஃபீட்பேக் பேஸ்ட் மெஷின் லேர்னிங் டெக்னிக். ஃபீட்பேக் பேஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, அவன் பாஸ் ஆகிட்டானா அவனுக்கு அவார்டு, ஃபெயிலாக போட்டானா அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு. அதுதான் சரிங்களா. இட் இஸ் அ ஃபீட்பேக் பேஸ்ட் மெஷின் லேர்னிங் டெக்னிக் இன் விச் ஏஜென்ட் லேர்ன்ஸ் டு பிஹேவ் இன் அன் என்விரான்மெண்ட்
பை பெர்ஃபார்மிங் ஆக்ஷன் அண்ட் சீயிங் த ரிசல்ட் ஆஃப் த ஆக்ஷன். அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க, அந்த ஆக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் வந்து இங்கே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கும் வந்து பண்ணுறாங்க. ஃபார் ஈச் குட் ஆக்ஷன் த ஏஜென்ட் கிவ்ஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் ஃபார் ஈச் பேட் ஆக்ஷன் த ஏஜென்ட் கெட்ஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆர் பெனால்ட்டி. ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ரோபோட்டிக் டாக் வந்து எப்படி ஒரு டாக், ஒரு பொம்மை ரோபோட்டிக் டாக் வந்து எப்படி வந்து அதோட லெக்ஸ் ஹேண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேவா? திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். என்விரான்மெண்ட் இருக்குது, தென் ஒரு மெஷின் இருக்குது, தட் இஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம், சம் மெஷின் இருக்குது. அந்த மெஷினோட ஆக்ஷனை பொறுத்து தான் அந்த மெஷினுக்கு வந்து ரிவார்டா இல்லை வந்து பனிஷ்மெண்ட்டாக அப்படிங்கிறத வந்து அந்த எந்த ஸ்டேட்டில் அது இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து இங்கே ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, த நெக்ஸ்ட் we are going to see about the applications of RL. எங்கெல்லாம் வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, மெயினாக வந்து மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, தென் ஆல் த ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, தென் கெமிக்கல் லெபார்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்க, தென் கேம் ஃபார் பிளேயிங் த கேம்ஸ், அண்ட் தென் ஃபார் கண்ட்ரோலிங் டெக்னிக்ஸ், தென் robotics, and also in many of the business these things are reinforcement learning are used. Okay, thank you. If you have any doubts you can ask me. ஏதாவது டவுட் இருக்காங்கண்ணா? ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா செஷனு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? ஏதாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிங்களா? எதுக்குமே ரிப்ளை இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்கப்பா. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சொல்லுங்கப்பா யாராவது. உங்களை தூங்க வச்சிட்டோம் நானே. ஏன்பா எல்லாம் தூங்கிட்டீங்களா? தூங்க வச்சிட்டனோ? யாராவது பேசுங்க. அப்போ ரிப்ளை வரலன்னா என்ன அர்த்தம்? ஓ, என் குழந்தைங்களும் தூங்கிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கணும் இல்லையா? யூஸ்ஃபுல்லாக செஷனு? வெரி யூஸ்ஃபுல் மேம். ஓகேம்மா, ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். Thank you, Dr. Pravina ma'am. Your session was very useful and very, very informative, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Priya ma'am. Yeah, ma'am. Good afternoon to one and all present here. It's my immense pleasure to propose vote of thanks in this greatest occasion. I render my deepest gratitude to the management for supporting us to conduct such effective webinars. I have all the pleasure in thanking the most majestic, powerful principal, Dr. C.N. Rupa ma'am, whose motivation has made us achieve such valuable sessions. Thank you, ma'am. I would like to express my sincere thanks to the resource person, Dr. M. Pravina, Assistant Professor, Department of Computer Science, Dr. S.N.S. Rajalakshmi College of Arts and Science, for wonderful session. Really, the session was very useful and informative. On behalf of our management, principal of Dr. R.D. Arts and Science College, I give a special thanks to you, ma'am. Thank you so much. I'm very happy to thank all the colleague faculties and our students participation for your effective participation in our webinar today. Thank you. Thank you all. Thank you, Priya ma'am. Thank you, Pravina ma'am. Thank you, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Thank you, ma'am. Can I leave, ma'am? Okay, ma'am. Thank you, ma'am.